மொட்டை மாடியில் கஞ்சா பார்ட்டி, நடிகைக்கு காட்டப்பட்ட நடுவிரல். நள்ளிரவில் ரோட்டுக்கு வந்த நடிகை, இளைஞர்கள் செய்த வில்லங்கம், வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழில் கடந்த 2002 வெளியான சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்து கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை ராதா. இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தாலும் ராதாவுக்கு சரியான சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு சில படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் தற்பொழுது சீரியல்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகை ராதா மீதும் அவரது மகன் தருண் மீதும் பிரான்சிஸ் ரிச்சர்ட் என்ற இளைஞர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் ராதாவும் அவருடைய மகன் தருணும் தன்னை தாக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் இளைஞர் பிரான்சிஸ் ரிச்சர்ட்டை ராதாவும் அவருடைய மகனும் தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள லோக்கையா தெருவைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் ரிச்சர்ட். இந்த இளைஞருக்கு 22 வயதாகிறது. மேலும் இவருடைய வீட்டுக்கு அருகில்தான் நடிகை ராதாவின் வீடும் இருக்கின்றது. இந்த நிலையில் பிரான்சிஸ் ரிச்சர்ட் தன்னுடைய வீட்டு வாடியில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் போதையில் இருக்கும் இவர்கள் நடிகை ராதா உள்பட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து செய்கை காட்டுவதையும் கிண்டல் செய்வதையும் தங்களுடைய பொழுதுபோக்காக கருதி வந்தனர். இதனால் விரக்தியடைந்த ராதா இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பிரான்சிஸின் பெற்றோரிடம் புகார் அளித்துள்ளனர். அதனால் அவர்கள் தங்களுடைய மகன் பிரான்சிஸை கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பெற்றோரிடம் புகார் அளித்ததால் ராதா மீது ஆத்திரமடைந்த பிரான்சிஸ் ரிச்சர்ட் அவரை பழிக்கு பழி வாங்க முயற்சித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே ராதா அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் அவரை கிண்டல் கேலியும் செய்து வந்துள்ளனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் ராதாவின் புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பிரான்சிஸ் ரிச்சர்ட் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். ஆனால் போலீசாரிடம் சிக்காமல் கடந்த 15 நாட்களுக்கு மேல் தலைமறைவாக இருந்த பிரான்சிஸ் ரிச்சர்ட் தன்னுடைய பெற்றோர் மூலம் முன்ஜாமீன் வாங்கிக் கொண்டு மீண்டும் தனது வீட்டிற்கு வந்துள்ளார். போலீசாரிடம் புகார் அளித்தாலும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற தோரணையில் பிரான்சிஸ் ரிச்சர்ட் மீண்டும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மாடியில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இன்றி நடிகை ராதாவை அடிக்கடி கிண்டல் செய்து வந்த பிரான்சிஸ் ரிச்சர்ட் ஒரு நாள் அவரை பார்த்து நடுவிரலை காட்டி வில்லங்க செய்கையை செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இதனால் ஆத்திரமடைந்த ராதா மற்றும் அவருடைய மகன் தருண் ஆகியோர் சேர்ந்து பிரான்சிஸ் ரிச்சர்ட்டை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராதாவை கிண்டல் அடித்ததாக ரிச்சர்ட் மீது ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இளைஞர் பிரான்சிஸ் ரிச்சர்ட் மாடியில் அமர்ந்து கொண்டு கஞ்சா அடிக்கும் வீடியோக்களை ராதா தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ள நிலையில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பான தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நடிகை ராதாவும் அவரது மகனும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை நடு ரோட்டில் வைத்து தாக்கும் வீடியோ காட்சிகளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.